குருந்தமலை கோவை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் ஒரு முருகன் கோயில். குரு இருந்த மலை என்பதே மருவி குருந்தமலை என்றானது. இக்கோயில் 5 அடுக்கு ராஜகோபுரத்தை கொண்ட ஒரு நுழைவாயிலை கொண்டது. இதன் எதிரே ஒரு சிறு குன்றின் மேல் ஆஞ்சநேயர் கோயிலும் இருக்கிறது. இக்கோயிலுக்கு 108 படிக்கட்டுகள் இருக்கின்றன. அவை 108 திருத்தலங்களை குறிக்கிறது. உள்ளே நுழைந்தவுடன் ராஜகம்பீர விநாயகர் கம்பீரமாக வீற்றிருக்கிறார். இது கோவை மாவட்டம் காரமடையில் மருதூர் என்னும் ஊரில் அமைந்திருக்கிறது. மருதூர் மேட்டுப்பாளையம் சாலையில் அமைந்திருக்கிறது இந்த கோயில். பெரிதாக கூட்ட நெரிசல் எதுவும் இல்லாமல் அமைதியாக வணங்கி செல்ல ஏற்ற இடம். இந்த கோயில் 800 ஆண்டுகளுக்கும் மேல் பழமையானது. இங்கிருந்து பார்த்தால் மேற்கு தொடர் மலைக்காட்சிகள் மிகவும் அற்புதமாக தெரிகிறது. நாகர்களுக்கு இன்று ஒரு தனிச்சன்னதி. இந்த கோயிலை சுற்றிலும் ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு வீடுகளோ கடைகளோ எதுவும் கிடையாது. முற்றிலும் கற்களால் கட்டப்பட்ட ஒரு கோயில். நாகர்கள் சன்னதி. பொதுவாக இங்கு குரங்குகள் அதிகமாக காணப்படும். ஆனால் நேற்று இங்கு ஒரு விசேஷம் நடந்திருப்பதால் இன்று இங்கு குரங்குகள் எதுவும் இல்லை. இங்கு காசி விஸ்வநாதர் மற்றும் விசாலாட்சிக்கு தனிச்சன்னதிகள் இருக்கின்றன. தற்பொழுதுதான் வர்ணம் பூசப்பட்டு மெருகேற்றப்பட்டிருக்கிறது. இங்கு வருவதற்கு மேட்டுப்பாளையம் மற்றும் காரமடையிலிருந்து பேருந்து வசதிகள் இருக்கின்றன. இக்கோயிலின் கிழக்கு திசையில் வள்ளி தெய்வானை அம்மையார்களுக்கு ஒரு குகை கோயிலும் இருக்கிறது. அங்கு வருடத்திற்கு 2 முறை மட்டுமே பூஜை நடைபெறுகிறது. அது கார்த்திகை மாதம் முதல் பௌர்ணமி என்றும் தைப்பூசத்தன்றும் மட்டுமே. இந்த வரைபடங்களில் இந்த கோயிலின் வரலாறு வரையப்பட்டிருக்கிறது. கோயிலை சுற்றிலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மலைத்தொடர்கள். மேலும் இதனை சுற்றி நிறைய மலை கோயில்கள் இருக்கின்றன. பெரியநாயக்கன் பாளையத்தில் பாலமலை அரங்கநாதர் திருக்கோயில். அங்கிருந்து கட்டஞ்சி வழியாக வந்தால் அங்கு தண்டி பெருமாள் திருக்கோயில். அதனை தாண்டி வந்தோமானால் ஸ்வர்ணமலை முருகன் கோயில். இங்கு முருகன் பால வடிவில் அருள்பாலிப்பதால் இந்த கோயிலுக்கு பெயர் குருந்தமலை குழந்தை வேலாயுதசாமி திருக்கோயில் என்றானது. இந்த கோயிலை சுற்றிலும் நிறைய நன்னீரூற்றுகள் இருக்கின்றன. இது ஆனைக்கட்டி மலைத்தொடர். காரமடையில் அரங்கநாதர் திருக்கோயில் மிகவும் பிரபலம். இங்கிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் மேட்டுப்பாளையம் வனபத்ரகாளியம்மன் கோயிலும் அமைந்திருக்கிறது. இதன் கீழே கொங்கீஸ்வரருக்கென்று ஒரு தனிச்சன்னதி இருக்கிறது. முன்பெல்லாம் நாம் வருவதற்கும் போவதற்கும் ஒரு வழி மட்டுமே இருந்தது. தற்பொழுது வருவதற்கு வடக்கு திசையில் அமைந்துள்ள ராஜகோபுரம் வழியாகவும் கீழிறங்குவதற்கு மேற்கு திசையில் ஒரு வழியும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுவே அந்த கொங்கீஸ்வரர் சன்னதி. இதற்கு நாம் கீழிறங்கி செல்ல வேண்டும். மேலும் இதன் தனிச்சிறப்பு என்னவென்றால் ஆங்கில வருடம் மார்ச் மாதம் 21, 22, 23 ஆகிய தேதிகளில் சூரியனின் கிரணங்கள் நேரடியாக குழந்தை வேலாயுதசாமி மீது படுகிறது. முருகனுக்கு உகந்த நாட்கள் அனைத்து நாட்களிலும் இங்கு விசேஷமாக இருக்கும். கீழிறங்கி செல்லலாம். முழுவதும் கற்கால் கட்டப்பட்ட ஒரு பழங்காலத்து திருக்கோயில். இங்கு தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக 10 நாட்களுக்கு கொண்டாடப்படுகிறது. கோயிலை சுற்றிலும் மிகவும் அமைதியான சூழல். இங்கு காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் 8 மணி வரையிலும் கோயிலின் நடை திறந்திருக்கும். இக்கோயிலின் தலவிருட்சம் வில்வமரம். இந்த கோயிலை சுற்றி நிறைய மூலிகை செடிகள் இருக்கின்றன.
அவற்றுள் மிக முக்கியமானது கருநொச்சி. அது வேறு எங்கும் காணப்படுவதில்லை. கொங்கீஸ்வரர் சன்னதி. இங்கிருந்து கீழிறங்கி செல்ல தற்பொழுது நல்ல பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது. முன்பெல்லாம் இங்கே இந்த பாதை இல்லை. வாருங்கள், நாம் இது வழியாக கீழிறங்கி கோயிலை சுற்றி வரலாம். இங்கே சந்தன மரங்களும் இருக்கின்றன. வடதிசையில் உள்ள அனுமன் கோயிலில் அனுமந்த சுனையும், வள்ளிமலையில் காணாச்சுனை என்ற ஒரு சுனையும் இருக்கிறது. அந்த காணாச்சுனை மிகவும் சிறியது. சிறு பாத்திரத்திலேயே அதிலிருந்து தண்ணீர் எடுக்க முடியும். அதன் ஆழம் எவ்வளவு என்று இன்று வரை யாராலும் கண்டறிய முடியவில்லை. சனிக்கிழமை காலையன்று ஒரு ஆன்மீக பயணமாக காலையில் கிளம்பினால் நான் மேற்கூறிய அனைத்து கோயில்களையும் ஒரு நாளில் நாம் தரிசித்து விடலாம். ஏனென்றால் நான் சொன்ன தோகைமலை அரங்கநாதர் கோயிலில் சனிக்கிழமை மட்டுமே பூஜை நடைபெறுகிறது. சங்கடம் என்னவென்றால் இதனைச் சுற்றிலும் நிறைய குப்பைகளும் மது குப்பைகளும் காணப்படுகிறது. தயவுசெய்து இந்த தவறை எங்கும் செய்யாதீர்கள்.